ஏன் அவார்டுக்கு பண்ண பார்க்கக்கூடாதா, நடிக்கக்கூடாதா? நான் நல்லா வரணும்டா நான் நினச்சேன்டா. ஏன் உங்களை மாதிரி தக்குரியா இருக்கணுமா? டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் லேட்டஸ்ட் மொபைல் இப்போ லோயஸ்ட் EMI-ல. Experience your dream retirement life for a day. To get your tickets 90437400000. எனக்கு ஏன்டா அது நடக்குது? இப்போதான் வந்து ஒரு மாதிரி முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கான், அவன் நம்ம வந்து நம்மளே இதை கெடுத்த மாதிரி ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பி வந்து ஏன் அந்த பிள்ளை ஒரு 4 எழுத்து படிக்கக்கூடாதா அப்படி கேட்டுட்டு இருந்தாடா நான். ஏன்டா எல்லாமே நீ சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உனக்கு ஒன்றும் இல்லை போயிடுச்சு, அது எப்படி என்னால் ஏற்றுக்கிற முடியாத, எங்கேருந்து ஏற்றுக்கிற முடியும்? அப்போ எனக்கு கோவம் வருது, நான் வெடிக்கிறேன்டா. அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு வாரே நடந்திருக்கு. முதல் சாட்டில் போட என் வெண்ண அப்படின்ட்டு ஓடி இருப்பாங்க. முடியாது படம் எடுக்கிறாரு போடாடே. மியூசிக் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த வண்டு சத்தம் இருக்குது, தண்ணி போற சத்தம் கேட்குது, நேச்சர் சவுண்ட். இப்போ இந்த படத்தில் நீங்கள் மியூசிக்லன்ற டாப்பிக்கை நாங்களே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தோம். உண்மை. ஆமாம், சத்தியமாக தம்பி இயக்குனர் சொல்கிற மாதிரி இதை சொல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படத்தை எடுத்துடலாம். எப்படி ட்ரெய்லர் கட் பண்ண முடியும்? நீங்கள் அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு மியூசிக் இல்லாமல் ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் பார்க்க வைக்கிறது கோழி கத்துறது ஒரு மாதிரியாக இருக்குன்னு ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்காக சொல்லி நிறையா பேர் இருக்காங்க. அதை வச்சு டக்கு ஸ்லோவாக ஆரம்பிச்சு போ 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 இது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படம். கூழாங்கல் வந்து ஆஸ்கார் வரைக்கும் போன ஒரு படம். அந்த தாட்லாம் இல்லை எனக்கு. பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் போய் தேட்டரில் ஏன்னா 700 சீட்டு ஃபஸ்ட்டு போது அங்கே ஹவுஸ்ஃபுல்லாகி அவங்க வந்து பஸ் அவுட் ஆகி அங்கங்கே வந்து வெடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. பொட்டுக்காளி அந்த ஸ்டோரி லைன் உங்களை எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுச்சு? ஏன்னா நான் லாஸ்ட் டைமே உங்கள்கிட்ட பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் தான். ஆனால் அடுத்தடுத்து எடுக்கிறது வந்து நீங்கள் பயங்கரமாக யோசித்து எடுக்கணும், ஏன்னா உங்களை இப்படி பார்த்துட்டோம் அப்படின்னும் பொழுது எவ்வளோ கன்வின்சிங்காக இருந்தது அவரோட ஸ்டோரி லைன் உங்களுக்கு சொல்லும் பொழுது? இல்லை, எனக்கு ஆக்சுவலி விடுதலை படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கப்புறம் இந்த ஸ்டோரி நான் கேட்டு நினைக்கிறேன். நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டோரி கேட்டேன். அந்த படம் பாதியில் தான் நான் ஓகே பண்ணேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அந்த கேரக்டரில் வர்ற அந்த பாண்டியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படம். இது அதுக்கு முந்தைய படங்கள் கூழாங்கல் வந்து ஆஸ்கார் வரைக்கும் போன ஒரு படம். ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அடுத்த படம் ஒரு 50 வரைக்கும் எடுக்காது. எனக்கு அந்த தாட்லாம் இல்லை. எனக்கு அந்த கதை, அந்த கேரக்டரை நான் பார்த்துருக்கேன். என் ஊர்களில் நான் பார்த்த வாழ்வியல் தான் நிறையா பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அந்த ஏரியாவை யாருமே கதை சொன்னதில்லை இது வரைக்கும். இது யாருமே இதை நோட் பண்ணி சொல்லவே இல்லை. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சா. இது நம்ம வழியாக வந்து சொல்லணும்னு ஒன்று இருந்திருக்கு. இதை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம், இதை நம்ம தான் சொல்லணும். அப்புறம் அந்த பாண்டி கேட்டு எனக்கு அதை பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு. நான் கதை கேட்டு கூட தமிழ் சொல்லிட்டேன், தம்பி நான் பண்ணுறேன் தம்பி. இல்லை, அந்த கேரக்டரை எனக்கு நான் ரொம்ப நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நேற்று நான் கூட சொன்னேனே உங்களுக்கு ஓகேவானே இந்த கதாபாத்திரம், எனக்கு வந்து பாண்டின்ற கதாபாத்திரம். தம்பி இது நான் அவ்வளோ பாண்டிகளை பார்த்துருக்கேன், அவனை எனக்கு தெரியும், அவனை நான் பண்ணாமல் யார் பண்ண முடியும், வா அவனை நம்ம எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாண்டி கேரக்டர் பண்ணுறதுல அண்ணன் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் வந்து ஷூட் முடிச்சுட்டு வந்து இங்கே அருண் கே விஸ்வா அண்ணன் ப்ரொடியூசர் அவங்க இருக்காங்க, நம்ம எஸ்கே அண்ணன்ட்டு நம்ம நிறையா பேர் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அவர் இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருந்துட்டார்ல, இந்த பாண்டி கேரக்டருக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவர் ஊரில் சென்னைக்கு வரவே இல்லை. அவர் இங்கே வந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆகலை. இன்றைக்கி அவர் இருக்கிற இடத்துலலாம் அவருக்கு இல்லை. அவர் ஊரில் இருக்க ஒருத்தராகவே இருக்கணும். அப்படின்றபோது அவர் தெரியும்ல, இப்போ இங்கே இன்டர்வியூ எடுக்கும்போது தெரியும்ல, இங்கே இது இருக்குது நான் இப்படி ரியாக்ட் பண்ணணும் இப்படின்றலாம் அவருக்கு எல்லாமே தெரியும். நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். நம்ம இந்த இடத்துல இப்படி திரும்பணும், இங்கே இது பண்ணணும், இங்கே லுக்கு கொடுக்கணுன்றது, இது எல்லாத்தையுமே ஒருத்தர் மறக்கணுன்றது இருக்குல்ல. அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அவருக்கு தான் சேலஞ்சு. அவர் அன்லேர்ன் பண்ணிட்டார் மொத்தமாக. எனக்கு இது வரைக்கும் நான் நான் ரொம்ப டெஃபினட்டாக சொல்கிறேன். இந்த ரெகுலருக்குள்ளே அந்த விடுதலையோ கடனுக்குள்ளேயோ நான் அப்படி எதிர்பார்க்கவும் கூடாது, அப்படி இது பண்ண முடியாது. ஆனால் இது ஒரு கதை சொல்லும். இது இங்கே மட்டும் இல்லை, இது ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் போயிட்டு வந்த ஒரு இது அப்படின்றப்ப அவர் சொல்கிற மாதிரி அவருக்குமே அந்த பாண்டியாக இருக்கிறவன் ஒரு சினிமா தெரிஞ்சு நடிகனாக இருந்துடவே கூடாதுன்றது அவரோட நோக்கம், இயக்குனர் நோக்கம். எனக்கு அந்த சூரியனை இருந்துடவே கூடாது, எனக்கு அந்த பாண்டியாக தான் இருக்கணும் அப்படின்றது. அவர் சொன்ன மாதிரி ஊர்லேருந்து வந்து ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊர்லேருந்து வந்தப்போ எப்படி இருந்தனோ அப்படி இருக்கிறது எனக்கு கேரக்டர் கரெக்டு. எனக்கு அப்படி தான் இருக்குன்னு அவர் சொன்னார். எனக்கு அது தம்பி சொன்னாப்புல நான் அதை முடிஞ்சளவுக்கு அதை நான் ஃபாலோ பண்ணிக்க நினைக்கிறேன். இல்லை நம்ம சொல்லிடலாம் அண்ணே எப்படின்னா அப்படின்னு அதை உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் இதுக்கு இதானே தேவைன்னு சொல்லி பண்ணுறது இருக்குல்ல, அது எனக்கு. ஏன்டா இப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு சீனியர் யாருன்னு அவங்க சீனியராக தெரியுறாங்க. அவங்க வந்து சூரியன் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அந்த என்னை தவிர படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேருமே கிராமத்துக்காரங்க புதுசு. அவங்கள கூப்பிட்டு தம்பி ட்ரைனிங் பண்ணி வச்சு நடிக்க வைக்கிறாப்புல.
அப்போ இதை நான் ஃபுல்லாக கதையை படிச்சுட்டு தம்பி சொல்லிட்டாரு. இந்த கதையும் படிச்சுட்டு மொத்தம் 40 பக்கம் தான் இருக்கும். இதுவே டோட்டல் அவ்வளோதான். ஆமாம், பேப்பர் கிடச்சிக்கிட்ட தம்பி 2 ஊருக்கு போகிறப்ப ஃபஸ்ட் டிக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருப்பாப்புல. ஃபுல்லாக ஒரு 3 டிக்கெட் எடுத்து தானே கதைன்றிருப்பாப்புல. அவர் விசுவலாக நிறையா அவர் படம் பண்ணுறாரு. அவரோட ஸ்டைலில் வந்து விசுவலாக பண்ணுறாரு. அவருக்குள்ளே இருக்குது அது. ஒரு 40 பக்கம் தான் நம்ம கொடுத்துருப்பாப்புல, அவ்வளோதான் அது. நான் ஆனால் அங்கே பார்க்குறப்ப அவங்க எல்லாம் தான் எனக்கு பயமாக இருந்துச்சு. ஐயோ இவங்க கூட நம்ம இப்படி ஜெல்லாகும் அப்படின்ட்டு. ஆமாம், அவங்ககிட்ட போய் சொல்லிட்டாப்புல, பார்த்துங்க நீங்கள் இதில் நீங்களாக இருங்க தம்பி, நீ பேசாமல் அவங்க தெளிவாக இருக்காங்க, எனக்கு தான் இப்போ அவங்க கூட ஜெல்லாது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. என்ன இவர் எதிர்பார்க்குற அந்த கதைக்களம், அந்த மக்கள், அந்த வாழ்வியல்னு அவங்க தான் கரெக்டு. அங்கே சூரிய மட்டும் நடிகனாக இருக்கேன், நான் மட்டும் தான் நடிச்சிடக்கூடாது. அடுத்து இப்படி ஒரு பேசிக்கிட்டு இருக்க போய் ஆட்டோமேட்டிக் நம்ம பேசிக்கிட்டே கேமரா திரும்பி இப்படி பேசுகிறது, ஏன் இப்படி கூப்பிட்டு இப்படி அடிக்க வேண்டியதானே, இழுத்து என்னடா சொல்லிக்கிட்டு இப்படி கேமரா பார்த்துருவா. அது நம்ம கற்றுக்கிட்டதா சினிமாவில் வந்து கொஞ்சம் வந்து எப்படி கேமரா ஃபேவர் பண்ணணும், எப்படி டைலாக் பேசணும். இன்னொன்று சொல்லப்போனால் அதில் வந்து அந்த லைவ் சிங் வேறு, டப்பிங் கிடையாது. அப்போ நம்ம அந்த ரெகுலர் சூர்யா இருந்துடக்கூடாது. கொஞ்சம் நம்ம சினிமா கற்றுக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குதுன்னா, ஆனால் இருந்தாலும் இப்போ இந்த நம்ம கற்றுக்கிட்ட சினிமா கூட அதில் வந்துடக்கூடாது. அவன் எப்படி இருக்கேன், அவன் கூட நான் இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் இல்லை, நான் சினிமாவில் ஆல்ரெடி நடிச்சிருக்கேன்ற நான் லேசு தெரியப்படுத்தாமல் நான் கொஞ்சம் தனித்து தெரியும் அந்த படத்தில். அது தெரிஞ்சக்கூடாதுக்காக தம்பி கவனமாக இருந்தார். நானும் ரொம்ப கவனமாக இருந்து அது 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 கரெக்டாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாண்டி கேரக்டரில் வந்துருச்சு. நீங்கள் பாருங்க, கண்டிப்பாக பாருங்கள். நான் வந்து வெயிட்டிங் அந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். என்னோடய லைஃப்பில் சினிமாவுக்கு நான் வந்திருக்கேன், சினிமாவில் நான் இருந்திருக்கேன் அப்படின்றதுக்குள்ள எனக்கு இந்த பாண்டிங்கிற ஒருத்தன், எப்படி குமரேசன், சொக்கன், எனக்கு என்னோட கேரக்டர் நேமே பதிவாகிட்டே வருது. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், அதில் எனக்கு பாண்டி கொஞ்சம் தனித்துவமான ஒருத்தனாக இருப்பேன். ஆனால் இத்தனை கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணதை தாண்டி எனக்கு என்னென்னா, இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு இருந்திருக்கும்ல. கண்டிப்பாக இல்லைனா ஒரு நீங்கள் ஒரு கருடனாக இருக்கட்டும், மற்ற படங்களும் சரி, விடுதெல்லாம். ஆனால் எனக்கு என்னமோ இதில் வந்து ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மர், ஒரு 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 கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே கம்ப்ளீட்டாக மாறக்கூடிய ஒரு முக்கியமான படமாக சூரிய அவர்களுக்கு இருக்கும்னு எனக்கு. இல்லை 100% அதான் சொல்லிட்டேன். நீங்கள் ரெகுலராக இல்லாமல் எல்லாமே ஒரு ரெகுலர் பார்க்க ஒரு ஆக்டராகவும் இல்லாமல் ஒரு கேரக்டராக அந்த கதைக்கிழமை நடிப்பாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் எப்பா அப்படின்ற மாதிரி அங்கங்கே ஒரு ஆமாம் கண்ணை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கு காட்சி அமைப்புகள் நிறையா இருக்குது. ஆமாம், 2வது ஜனங்களுக்கு நம்ம மக்களுக்கும் ஒரு புது அனுபவமாக இருக்கும் இந்த படம். ரெகுலர் சினிமா வரமுறையில் இல்லாமல் இருக்கும். அதுக்கு சில என்டர்டைன்மெண்ட் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அந்த மேக்கிங்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, நீங்கள் ரெகுலராக பார்க்குற ஒரு அந்த அந்த ஒரு வேறு மாதிரி மேக்கிங்கில் இந்த படத்துக்கான மேக்கிங் ஒன்று புதுசாக இருக்கும். ஆமாம், சரி, இந்த படத்துலேயே வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது இந்த சவுண்ட் ஸ்பீக் ஸோ மச். அந்த சவுண்டில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ சூரிய இங்கே வராரு, ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அதோட அன்கட் ஆகுது, அப்படியே அடுத்த இடம் பார்க்கும்போது சவுண்ட்ஸ் பேசப்படுது. அந்த சவுண்ட் வந்து எத்தனை பேருக்கு போய் புரியோன்றது நம்ம ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் புரிய வைக்கிற இடத்துல வினோத்ராஜ் பண்ணியிருக்கீங்களே, அது ஹவு இஸ் இட்? அதுக்கான ஒரு விஷயம் அது ஸ்பெசிஃபிக்காக அது வேண்டான்றக்காலம் பண்ணல. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் இருந்துச்சு, மியூசிக் இல்லாமல் இதை சொல்கிறது இந்த படத்தை இன்னும் வாழ்வியலுக்கு நெருக்கமாகுன்றதுக்காக தான் பண்ணுது. அது அந்த நோட்டு வரும்போது, மியூசிக் நோட்டு வரும்போது, அது எங்கேயோ ஒரு இடத்துல இது சினிமா பார்த்து இருக்கணும்ல. இந்த படம் ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் அங்கே ஏதோ உங்கள் கண்ணுக்கு எதிர நிகழ்ந்துட்டு இருக்கிறத நீங்கள் பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரியான காட்சி அமைப்பாக இருக்கும், நிகழ்வாக இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் ஆம்பியன்ஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணது. மியூசிக் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த வண்டு சத்தம், போகிற சத்தம் கேட்குது, நேச்சர் சவுண்ட். இப்போ இந்த படத்தில் நீங்கள் மியூசிக்லன்ற டாப்பிக்கை நாங்களே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தோம். உண்மை. ஆமாம், இது ஒரு டாபிக்னா யாரும் கெஸ் பண்ண முடியாது. எங்கடா இல்லை மியூசிக் சத்தியமாக தம்பி இயக்குனர் சொல்கிற மாதிரி இதை சொல்லாமல் இருந்திருந்தா சினிமா மக்கள் வேணால் டக்குனு வேணால் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. நார்மலாவுக்கு ஆமாம்ல மியூசிக் சவுண்டு அப்படின்னு சொல்கிற எங்கடா மியூசிக் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லா படத்தில் ஆரம்பத்தில் இருந்து எண்டு வரைக்கும் இருக்குது மியூசிக், அது எல்லாம் நேச்சராகவே இருக்குது. ஏன்னா அந்த வெஹிக்கிள் சவுண்டுக்குள்ளே ஒரு ரிதம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷேர் ஆட்டோ, ஸ்கூட்டி, ஃப்ளெண்ட்ரு எல்லா வண்டியுமே இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ரிதம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆம்பியன்ஸ் எடுத்து ஒரு ஒரு அதுக்குள்ளே வந்து இருக்கிற இந்த ஸ்கிரிப்டுக்கான லேயர்ஸ்லாம் அது அங்கங்கே வச்சுட்ருக்கோம். சவுண்ட்ஸாக நீங்கள் வந்து நாங்கள் இதை தனி டாப்பிக்காகவே நம்ம ஓப்பன் பண்ண வேணாம், நாங்கள் எதுவும் மியூசிக்லாம் பண்ணியிருக்கோன்றது நாங்கள் சொல்லே வேணாம்னு நினச்சிட்டு இருந்தோம். படம் பார்த்திங்கன்னா
இப்போ எங்களுக்கு படம் ஆரம்பிக்கிற முன்னாடி சில டிஸ்கஷன் இருந்துச்சு, மியூசிக் இல்லாமல் இப்படிப்பான்ட்டு. நாங்கள் ஒன்றுமே இல்லை, அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லாமல் அங்கிட்டு ஒரு 2.5 வருஷம் கழிச்சு இந்த படத்தை போட்டு காட்டுறோம். ஸ்டார்டிங் ஸ்கிரிப்டாக இருந்ததில் டிஸ்கஷன் வந்துச்சு. 2.5 வருஷம் கழிச்சு இந்த படத்தை போட்டு காட்டுறோம். படம் பார்க்கும்போது யாருக்குமே ஒரு மியூசிக் இல்லை அப்படின்னு திங்க் பண்ணவே இல்லை. அந்த டாப்பிக்கே எங்களுக்கு ஓப்பன் ஆகலை. நாங்கள் ரொம்ப இதை நாங்கள் பாரு இப்படி ஒன்று பண்ணியிருக்கோன்றக்காகவே பண்ணலை. இந்த கதைக்கு அது இருந்துச்சுன்னா இந்த வாழ்க்கைக்கு நெருக்கமாக இல்லாமல் போயிருமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. இப்படியும் படம் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு யதார்த்தமாக காட்டியிருக்கீங்கன்றது தான் நான் சொல்ல வரேன். இட் இஸ் நைஸ். நேச்சுரலாக படுத்திங்கன்னா நம்ம மியூசிக் இல்லாத வாழ்க்கையான வாழ்கிறோம். ஆமாம், கரெக்ட். நீங்கள் ஒருத்தர் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறதோ, எமோஷனை வெளிப்படுத்துகிறதோ, கோவத்தை வெளிப்படுத்துறது, எங்கே நம்ம பக்கத்தில் மியூசிக் போட்டுக்கிட்டா நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் ரொம்ப தான் கனெக்ட் ஆகிறோம். ஒரு செகண்டு அமைதியாக இருந்த மாதிரி உட்காந்துட்டு எல்லாம் என்னடா சனக்குன்றான பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம மியூசிக் சினிமாவுக்கு தானே போட்டு அதுதான் நம்ம பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதை அதிகப்படுத்தி நமக்கு கனெக்ட் ஆகணும், பார்க்குறவங்களுக்கு போய் கனெக்ட் ஆகணும். மற்றபடி லைவில் நமக்கு மியூசிக் தேவையில்லையே. அதுலேயும் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படத்து மிகப்பெரிய சவால் எப்படி ட்ரெய்லர் கட் பண்ண முடியுன்றது தான். இந்த படத்தை எடுத்துடலாம், எப்படி ட்ரெய்லர் கட் பண்ண முடியும்? நீங்கள் படம் அப்படியே போகும், ஓகே. ட்ரெயிலுன்றப்போ 2 நிமிஷத்துக்குள்ளே காட்டணும். அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு மியூசிக் இல்லாமல் ஒரு ட்ரெயிலர் கட் பண்ணுறது கஷ்டம் இன்றைக்கி பார்க்க வைக்கிறது. ஆனால் நீங்கள் அதில் பாருங்கள், மியூசிக் இல்லாமல் ட்ரெயிலர் கட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பரபரப்பாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பயங்கர பாஸ்ட்டாக இருக்குது. படம் பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க, படம் பார்க்கறவங்க நிறையா பேர் சில பேர் ட்விட்டரில் போட்டிருந்தாங்க, கோழி கத்துறது ஒரு மாதிரியாக இருக்குன்னு ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்காக சார் நிறையா பேர் இருக்காங்க, கோழி கத்துறது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு அந்த சத்தம் வருதுன்னாங்க. அவங்க தெரியாது படத்தில் மியூசிக் இல்லைன்றது. அவங்க படம் பார்த்தாங்கன்னா, இது எப்படி இந்த மாதிரி ஒன்று பண்ணி உண்மைக்கு அவங்க பெருசாக பேசுவாங்க. இன்றைக்கி அத்தனை பேருமே சொல்கிறாங்க, படம் பார்த்த இயக்குனர், தலை சிறந்த இயக்குனர் அவ்வளோ பேருமே அந்த படத்தை பார்த்துட்டு திருப்பி சத்தியம் தேட்டரில் ட்ரெய்லர் பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்படி ட்ரெய்லர் கட் பண்ணி அப்படியே அதுக்கு நிறைய பேர் வந்து பேசுனாங்க. தம்பி என்கிட்ட நம்மளே படம் பார்த்து ட்ரெய்லர் பார்க்கப்போ படத்தை மறந்துட்டு ட்ரெய்லர் இது இன்னும் திருப்பி புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம், கரெக்ட். அப்போ அந்த சவுண்டில் தான் அந்த ட்ரெய்லர் பண்ண முடியும். அப்போ அந்த சவுண்டுக்காக திருப்பி ட்ரெய்லருக்காக மியூசிக் கொண்டு வர முடியாது. அப்போ அந்த படத்துக்குள்ள எஃபெக்ட், அந்த கோழி சவுண்டு, அந்த சேவை சவுண்டு, அதை வச்சு டக்கு அது ஸ்லோவாக ஆரம்பிச்சு போக 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 அப்படி கூட பண்ணிடுவாப்புல. ஒரு மிகப்பெரிய நடிகனாக மாறிட்டு வராரு சூர்யா அவர்கள் அப்படின்ற வாழ்த்து தான் எல்லா ஸ்டார்ஸ் கிட்ட இருந்துமே வருது. இது நம்மளுக்கு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ், இது எல்லாமே இப்போ சூர்யானாக்கு ஒரு விஷயமாக இருக்குல்ல. இது எப்படி நான் எடுத்துகிட்டு போகிறீங்க? இல்லை, எல்லாத்துக்குள்ள பயந்தான் எனக்கு இருக்குது. என்னென்னா நம்ம சினிமாவுக்கு உண்மையாக இருக்கிறோம், நல்ல கதைகள் வருது. ஒரு கதை தாங்க ஒரு நடிகனை உருவாக்குது, ஒரு கதை தான் நடிகனை மாற்றுது. எல்லா சாதாரண விஷயம் பெருசாக கதை தான். அந்த கதைக்கெல்லாம் நம்மளை மாற்றும், நம்ம இஷ்டம் போய் கதையை மாற்ற முடியாது. அந்த கதை கேரக்டர் எனக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அது சரியாக பண்ணுற பட்சத்தை நல்லா வந்தது. என்னமோ தெரியல, இறைவனோட ஆசீர்வாதத்தால் எனக்கு அமைஞ்சிருச்சு. எப்படியோ பண்ண ஒரு பாதை திரும்பி குமரேசனாவோ சொக்கனாவோ இன்றைக்கி பாண்டி டோட்டலி வேலைப்பட்டு நின்றுருக்கு. அடுத்த படத்துக்கு மெனக்கட்டு அவ்வளோதான். அது அமைகிறது பண்ண போகிறோம். அதுக்கு நான் உட்காந்து அப்படியே மியூசியம் முறிக்கிட்டேன்னா அப்போல்லாம் எதையுமே நம்ம நினச்சா கொண்டு வந்துட முடியவே முடியாது. பார்ப்போம், கேரளா சாமி கவனமாக இருப்போம், அவ்வளோதான். அதில் வரதை ஒன்று எடுத்து பண்ணுவோம். பையன் நம்ம கையில் இல்லையே, நீ மெனக்கட்டியான்றது எங்கள் தேவை. நீ மேலோட்டமாக இருக்கிறக்கா அப்படி பார்த்து கடவுளாக அமைச்சுக்கிருவேன், அதெல்லாம் கிடையாது. நீ மெனக்கட்டியா, அவ்வளோதான். நீ உனக்கு மெனக்கட்டு, அது வரது போட்டு நீ அதுக்கப்புறம் தூக்கம்லாம் போட்டு ரொம்ப நான் அறிவாளி, நான் வேறு மாதிரி உன்னை பார்க்குறேன், நான் வேறு மாதிரி இதை கரெக்டாக ஜூஸ், அதெல்லாம் கிடையாது. நமக்கு அந்த நாலேஜும் கிடையாது. அதெல்லாம் இல்லை. ரைட், இது எனக்கு பண்ணால் சரியாகும்னு தோணுது. நான் அந்த பாண்டு கேட்டு பண்ணப்போ என் நண்பரோட சொன்னார், இல்லை இது கமர்ஷியலாக ஓகே, இது எப்படி இருக்குது, இது கமர்ஷியல் இல்லையே. அவர் கூழாங்கல் படம் பண்ணார், இதுவுமே ஒரு அவார்டுக்காரான பண்ணுறாரு, ஓகே. ஏன் அவார்டுக்கு பண்ண பார்க்கக்கூடாதா, நடிக்கக்கூடாதா? ஏன்டா இங்கே மட்டுமே பார்க்க வேண்டிய படத்தை உலகம் போகிற ஒருத்தன் பார்க்கணும்னு நினச்சி படம் பண்ணுறேன். இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது அவார்டுக்கு மட்டும் இல்லை, இது மெயினாக நமக்கு பார்க்க வேண்டிய படம். இது தேட்டரில் இருக்க வேண்டிய படம் இது. ஆனால் நீங்கள் எடுக்கிறது எல்லாம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்குறீங்கல்ல. அது நமக்கு சவாலாக இருக்குது. சரி நடிப்போமே அப்படின்றத. இப்போ இந்த பாண்டி கட்டிங்க சொன்னவனே மொத்தம் படத்தில் கொஞ்சம் தான் பேசியிருப்பேன். ரெகுலராக படத்தில் பேசுகிற டைலாக்கே இல்லை, சுத்தமாக இல்லை. 1 2 ஒரு 4 இடத்துல பேசிக்க மொத்தமே. ஆமாம், அவ்வளோ தான் பேசிக்க மொத்தமே. என் டைலாக் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா 2 பக்கம் தான் வரும். 2 பக்கம். அந்த பொண்ணுக்கு அதுவும் இல்லை, அந்த பொண்ணுக்கு அதுவும் இல்லை. எனக்கு மொத்தமே 2 பேப்பர். அப்போ நீங்கள் அந்த மாதிரி படங்கள் எவ்வளோ பேசியிருப்போம் இல்லை. ஆனால் எனக்கு பிடிக்கிற இந்த கேரக்டர், எனக்கு அந்த கேரக்டர் டைலாக்கு இல்லையே, அந்த கேரக்டர் ட்ராவல் பண்ணுறது எனக்கு போதும்.
அது அது மனசு இல்ல, வச்சு அந்த இது பாண்டிய எனக்கு புரியல. நான் இது எதனால சொல்ல வரீங்க? ஒரு 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 ஸ்டாரா இருக்கும் பொழுது நிறைய இடத்துல பேசணும். என்னோட இது கேட்கணும், நான் சொல்ற விஷயங்கள் போய் சேரணும் தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் யோசிப்பாங்க. அந்த இடத்துல தான் இப்போ நீங்களும் இருக்கீங்க. பட் இது பேச முடியாத இடத்துல அந்த டயலாக்ஸ்ல ஒரு எக்ஸ்பிரஷன்ல என் ஆடியன்ஸை நான் கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சவால் தான். ஆமாம். இது எப்படி சூரியனாக்கு வந்து இது எத்தனை பேர் இந்த சவாலை எடுத்துப்பாங்கன்றது ஒரு இதுதானே. அது எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எடுத்தீங்கன்னு தான் என் கேள்வி. இல்லை அதுதான் எனக்கு அது முடியுன்ற நம்பிக்கை ட்ரை பண்ணுவோமே அப்படின்றதே ஒன்று. ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக எல்லாத்துக்கும் அமைகிறது எல்லா கேரக்டரும் எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் முடியும், நம்ம பண்ணுவோமே. எனக்கு அந்த பாண்டி கேரக்டர் ஒரு அந்த படம் பார்த்தேன்னு தெரியும். ஒரு 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 இறுக்கமாக அதை தாண்டி எங்கேயுமே சிரிக்க மாட்டேன். படத்தில் சிரிப்பு இல்லை. படம் ஆரம்பிக்கிறப்பவே அது படம் ஆப்பியல்தான் ஆரம்பிக்கிறது தான் படமே. அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு வாரே நடந்திருக்கு. அந்த வார் நடந்து அந்த குடும்பமே ஒரு சுனாமி வந்து ஓஞ்சு அப்படி இருக்கும். அங்கேருந்து ஒரு முடிவு எடுக்குது அந்த குடும்பம், அங்கேருந்து கிளம்புது, படம் அங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்போ அவ்வளோ ஒரு 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 சம்பவம் நடந்த வீட்டில் உட்காந்துருக்காங்கன்னா அந்த மனநிலை எப்படி இருக்கும்ன்றதை அவர் சொன்னது. காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 4 மணிக்கு ஒரு விஷயத்தை போய் போகிறாங்க. அப்போ எப்படி இருக்கும் அது? டைலாக் இருக்காது. ஒரு 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 குழப்பத்திலே ட்ராவல் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுறேன், தொண்டை கட்டிக்கிருச்சு, அவன் வாய்ஸ் வராது அவனுக்கு, அவன் கொஞ்சம் கோவத்தை வெளிப்படுத்த இன்னும் பெயின் இருக்குது அவனுக்கு. இதோடு சேர்ந்து சொசைட்டி அவனை எப்படி பார்க்குது, அவன் சொசைட்டியை பார்த்து வளர்ந்து விழுந்து அவன் சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாமே ஒரு விஷயத்தை நம்மளை சுற்றி ஒன்று வளர்த்துருப்பாங்க, நம்ம பார்த்த விஷயந்தான் நம்ம இதுக்கு திடீர்னு ஒரு அதுக்குள்ளே அவனும் இருப்பேன். நாளைக்கு அவனு ஒரு ஸ்டேஜுக்கு வரப்போ ஏன் இப்படி பண்ணுறேன்னு தனிப்பட்டு நானும் முளைச்சிக்கிட்டு வரல, நான் பார்த்ததை இது பண்ணிட்டு நான் பண்ணுறேன் நான். அப்போ அங்கேருந்து ஒரு விஷயத்தை அவன் ட்ராவல் பண்ணி போகிறப்போ அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அவன் இந்த குழப்பத்தில் ட்ராவல் பண்ணுறது கரெக்டாக ஒரு இடத்துல போய் வெடிக்கிறான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒன்று சொன்னார். அந்த ஒரு சீன் நீங்கள் படம் பார்த்தேன்னு தெரியும், பார்ப்பீங்க. அந்த ஒரு ஆட்டோ சீன் ஒரு இடத்துல போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா குடும்பமே பாண்டியனுக்கு பாண்டி அவன் நல்ல வந்தியா, நல்ல குடும்பம் மேலே இதாக இருக்குது. ஆனால் அவன் ஒரு நம்பிக்கை அவனை இருந்தேன், அது அவனை விட்டு போகுது. அது எங்கடா போனீங்க எல்லோரும்? உங்களை விட்டுட்டு தாண்டா நான் இருந்தேன் எங்கேயோ போய் ஒரு இடத்துல. எனக்கு இருந்தாண்டா சொன்னீங்க, நீங்களே இருக்கேன்டா நான் விட்டு போனேன், எனக்கு ஏன்டா அது நடக்குது? நான் நல்லா வரணும்டா நான் நினச்சேன்டா, படிக்க வேணாம் ஒன்றும் வேண்டாம், பேசாமல் நாங்கள் சொன்னதை செய்ய நீ பண்ணு அப்படின்ற அந்த காரியத்தை பண்ணிட்டு போன்னு சொன்னப்போ கூட ஏன் உங்களை மாதிரி தக்குரியாக இருக்கணுமா, ஏன் அந்த பிள்ளை ஒரு 4 எழுத்து படிக்கக்கூடாதா அப்படி கேட்டுட்டு இருந்தாடா நான். ஏன்டா எல்லாமே நீ சொல்லி வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உனக்கு ஒன்றும் இல்லை போயிடுச்சு, அது எப்படி என்னால் ஏற்றுக்கிற முடியாத, எங்கேருந்து ஏற்றுக்கிற முடியும்? அப்போ எனக்கு கோவம் வருது, நான் வெடிக்கிறேன்டா இருக்குல்ல. அதெல்லாம் அவர் சொல்லி எனக்கு அந்த இடம் இருக்கப்போ அந்த ஆட்டோஸெல்லாம் சொல்கிறப்ப தம்பி எப்படி தம்பி சாத்தி அப்படின்ட்டு, அண்ணே அது ஒன்று இருக்கும்னே ஸ்க்ரீனில் படம் பார்க்கப்போ ஸ்க்ரீனு பட்டுன்னு கிழிஞ்சு அப்படின்னு இருக்கும், எனக்கு அப்படி ஒன்று வேண்டாப்புல. இல்லை தம்பி பாண்டியை விடக்கூடாது தம்பி, நான் நடிச்சிடுறேன், பிடிச்சி கிழிக்கிறோம் பாண்டியா அப்படின்னு சொல்லியா. அது இல்லை நம்ம பண்ணுவோமே நடிகன் தானே, நம்ம ப்ராப்பராக ஹீரோக்குன்னு மெட்டீரியல் இருக்காங்க எல்லோரும், அவங்கள ஹீரோ அவங்களுக்கு அவங்க எல்லாமே பண்ணிட்டு போயிடுவாங்க. நமக்கு அதுக்கு நான் அந்த ஹீரோ நம்ம அந்த மெட்டீரியல் கிடையாது, நம்ம கதையாக கேரக்டராக பண்ணிட்டு போகிறது எனக்கு சரின்னு தோணுது. அண்ணா ஒவ்வொரு கேரக்டருக்குமே நீங்கள் தான் நான் ஹீரோ, இதுக்கு மேலே என்ன வேணும்? படம் ஓடுறது செகண்டரி, அது இல்லை நீங்கள் ஒரு மற்ற ஹீரோஸ் இருக்காங்கன்னா அவங்கள உண்மைக்கு அது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு ரொமான்ஸ் பண்ணுறாக்கட்டும், நீங்கள் ஒரு 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 ஃபைட்டு ஒரு ஆக்ஷன் ஒரு மாசுங்கிறது ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும் இல்லைன்னு சொல்லலாம், நல்லா வைக்கிறேன். எனக்கு என்ன வரண்டு ஒன்று இருக்குல்ல, நான் எப்படி இருக்குன்னு இருக்குல்ல, நான் உங்களை ஒருத்தனாக்கு நான் பக்கவாக அந்த ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகணும், அப்படியே உள்ளே நிற்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ அவள் ஏற்றுக்கிற மாதிரி மீட்டருக்குள்ளே இருந்தாலே நான் அவனை தாண்டி இருந்துட்டேன்டா இல்லை இது யார் இல்லைன்றாவன். அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவோம், அவங்களே நம்மளை புஷ் பண்ணட்டும், நானா ஏன் இழுக்கணும் என்னையா, அவங்களா என்னை இன்னும் கொஞ்சம் போ இன்னும் கொஞ்சம் போகண்டு இப்போ இது வரைக்கும் தள்ளி விட்டுருக்காங்க, இன்னும் அப்படியே கொஞ்சம் தள்ளுவாங்க. ஓகே அது அவங்களோட இது சூப்பர். இல்லை அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு நம்பிக்கைன்ற வார்த்தை அவர் சொன்னார். ஐ திங்க் உங்களோட மிகப்பெரிய நம்பிக்கை வந்து இந்த கொட்டுக்காளி எடுக்கும் பொழுது அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியாக நிறைய சொல்லியிருந்தாங்க. அது கேட்கும் பொழுதே ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நடந்த விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயத்தை தாண்டி உங்கள் வீட்லேயே ஒரு பெரிய சப்போர்ட்டாக உங்களுக்கு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் வேண்டாம் இப்போதைக்கு என் வீட்டில் சொல்லக்கூடாது, அவர் படத்தை முடிச்சுட்டு வரணுன்றது. இது படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்றைக்கி இந்த இடத்துல உங்கள் குடும்பம் அதை பார்த்து ரசிக்கிறாங்கல்ல, ஒரு 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 ஷோகேஸ் ஆகிருக்க ஒரு படம் அப்படின்றது எப்படி இருந்தது? உங்கள் ஃபேமிலி என்ன சொன்னாங்க? இல்லை அது வந்து ஒரு முக்கியமான அது எனக்கு தெரியல. எனக்கு நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அதான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் மிகப்பெரிய சுயநலவாதியாக நம்ம அங்கே மாறிக்கிட்டு இருப்போம். நம்மளுக்கு தேவை அவுட்டு அந்த மானிட்டருக்குள்ளே ஒர்க் பண்ணுற அந்த ஷாட்டு, அதில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ண போகுதுன்றதா இருக்கும், வெளியே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ அங்கே நம்ம வீட்டாளர்கள்லேருந்தே நான் ஆர்டிஸ்ட் எடுத்திருந்தனால
படத்தில் டெய்லி நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 6 மாதம் கிட்ட ரிஹர்சல் கொடுத்து ஷூட்டிங் டேஸில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டில் வந்து ஒரு கேதமாகி போயிடுது. இதில் நடிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அவர் முக்கியமான ஒரு ஆள். இப்போ நடிச்சிட்டு இருக்க முத்துராஜ் இருக்காங்களே, அவனோட மாமா, அவர் தவறி போயிடுறாரு. தவறி போனால் இப்போ இந்த தகவலை அவங்களுக்குலாம் எப்படி எனக்கு எப்படி அவங்க அந்தளவுக்கு என்னை புரிஞ்சுருக்காங்க, எப்படி அவ்வளோ பெரிய விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியாமையே ராத்திரியாக ஷூட்டு முடிச்சுட்டு, அவங்க ஷூட்டில் இருக்கும்போது தகவல் வந்திருக்கு. ஷூட்டு முடிச்சுட்டு அப்படியே சரி நாங்கள் போய் எப்படி தங்குற இடத்துக்கு போகிறோம் வினோத்து அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாமல் அவங்க அங்கே போய் அந்த கேதத்தில் அழுது புலம்பி தவிச்சு விடிய தூங்காமல், விடிஞ்சோடனே 6 மணிக்கு வினோத் தேடுவான், அவனுக்கு தெரிஞ்சால் இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ நிறையா பேர் வந்து அவனுக்கு உதவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தூங்காமல் கொள்ளாமல் திரும்பி அங்கேருந்து நாங்கள் போயிட்டு வரணும். அந்த 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 என்ன சொல்கிற அந்த பணம் கூட எடுக்கலை அவங்க வந்து. அது இன்னும் போகல, அந்த வீட்டிலே இருக்குது. நீங்கள் போய் எல்லா காரியத்தையும் பார்த்துருங்க, அவனுக்கு தெரிஞ்சால் காரியமே கெட்டு போயிடும், அவன் இப்போ தான் வந்து ஒரு மாதிரி முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கான், அவன் நம்மளே இதை கெடுத்த மாதிரி ஆகிருப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி வந்து அது திரும்பி இந்த கதாபாத்திரங்களாக மாறி அன்றைக்கி நம்ம எடுக்கிற காட்சிக்கெலாம் அவங்க சரியாக பண்ணுறது இருக்குல்ல, எனக்கு தெரியல. அதான் ஒரு பெரிய கொடுப்பனை, ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். அப்படி ஒன்று ஃபேமிலிலாம் இருக்கிறனால தான் நான் ஏதோ ஒன்று பண்ண முடியுது. இல்லைனா வந்து இது தெரியல, நான் வேறு ஆட்களை நான் வந்து கூப்பிட்டு நான் போய் பண்ணியிருந்தா எனக்கு கண்டிப்பாக அவங்க வந்து அப்படி தான் போய் ஆகணும். ஆட்கள் இதில் நடித்தவங்க அக்கா தங்கச்சி எல்லாமே சொந்த, இந்த வெளியால் ஒரு ஆள் கூட கிடையாது. அப்படி வெளியால் ஒரு ஆள் இருந்துச்சுன்னா சொந்தமாக இருக்கும். எனக்கு எல்லாமே சொந்தம். நாங்கள் மட்டும் கொஞ்சம் தூரமாக தள்ளி இருக்கோம், எல்லாமே ஃபேமிலி. ஏன் தம்பி ஃபேமிலியோடு வச்சுருக்கீங்க எல்லாத்தையுமே அப்படின்னு? இல்லைண்ணா ஃபஸ்ட்டு தம்பி நடித்த ஓகே, நல்லா நடிச்சக்கப்புறம் ஃபேமிலியான யாராக நமக்கு நல்ல ஆர்டிஸ்ட் தேவை ஓகே. ஆனால் அதையும் தாண்டி எப்படி தம்பி எல்லாமே ஃபேமிலியாக வச்சுக்கிட்டீங்கன்னா, இல்லை உங்களுக்கு தெரியாதுண்ணே ஒரு சீன் உனக்கு இன்டர் பிளாக் சீனு, அந்த சீன் எடுக்கிறப்ப சொல்கிறேன், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க நான் ஏன் ஃபேமிலியை வச்சுருக்கேன்னு கேட்டப்போ ஒன்றுமே புரியலை. எப்போ டைம் அந்த சீன் வரும்னே, அதான் அந்த சீன் எனக்கு தெரியும், எப்போ எடுப்பேன்னு கேட்பேன். எடுப்போம்னே 8ஆம் தேதி எடுக்கலாண்ணே, இல்லாட்ட 12ஆம் தேதி தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஒரு தேதி வந்துச்சு, அந்த சீன் எடுக்க படத்தில் மிட்டான ஒரு அந்த சீன் வரும், முக்கியமான பாக்ஸ். அந்த சீன் முடிச்சதுக்கப்புறம் தான் ரணகலமான சீன். அப்போ தான் முடிச்சு உட்காந்துருப்ப கேட்டார், அண்ணே ஏன் இவங்களை வச்சுருக்கீங்கன்னு கேட்டீங்களா சொந்தக்காரங்களே, இந்த சீன் கதானே, இப்போ சொல்லுங்கள் வேறு யாராவது வச்சு நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்கன்றது. தம்பி முதல் ஷாட்லேயே ஓடி இருப்பாங்க தம்பி, ஒருத்தர் கூட பண்ணியிருக்க மாட்டேன் தம்பி. இன்டர்வல் பிளாக் சீன் அது நான் படம் பார்க்கும்போது நான் யோசிச்சு அது கேட்டேன். அந்த சீனை பாருங்கள், வேறு எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் முதல் ஷாட்டில் போட ஏன் வெண்ண அப்படின்ட்டு ஓடி இருப்பாங்க. முடியாது படம் எடுக்கிறாரு போடாடே அப்படின்ட்டு. சினிமாவே நம்பி இங்கே வந்து இருக்கவங்க கூட தாங்கிக்கிறேன். அது பாவம் கிராமத்தை அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்க போய் சொல்லி வாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி ரெண்டு தம்பிக்காக, தம்பி நம்ம ஒரு வாழ்க்கையை தியாகம் பண்ணுற அளவுக்கு இந்த குடும்பத்துக்காக அவன் அங்கே கடந்து கஷ்டப்படுறேன். கூலாகனு ஒரு படத்தை எடுத்து போயிட்டேன், ஏதோ கூப்பிட்றேன் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதுலேயும் அந்த பேப்பர் அதில் முத்துராஜத்தை கேட்டு அந்த பேப்பரில் படிக்கல, அது இங்கே உஷாராக இருக்க வேணாமாடா இந்த சீன் வரப்போ. எங்களுக்கு அந்த அறிவில் எங்கே இருக்குது, அந்த அளவில் எங்கே இருக்கு, ஏன்டா என் காதை பார்த்து கூப்பிட்டுட்டாரு அதனால நான் வந்து பண்ணிடலாம் அப்படி. அந்த சீன் நடந்து முடிச்சு ஒரு 6-7 ஷாட், ஒரு ஷாட்லாம் பரவாயில்ல, ஒன்மரு போய் ஒரு 6-7 ஷாட்டுக்கு அப்புறம் போய் அவன் இங்கே பாரு, இந்த இடத்துல பாரு சாந்தி அக்கா, இங்கே பாரு இங்கே லேச வீங்க மீனாக்காக்குல தர்மடி போ. அவன் படம் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் வாய்ப்பே இல்லைங்க அவன் சொல்கிற மாதிரி. சத்தியமாக தெரியும், சும்மா நம்ம இந்த இன்டர்வியூக்காலும் சொல்லலை, வேறு யாராக இருந்தாலும் அந்த சீன் நடிச்சிருக்கே மாட்டேங்க போராடி ஓடி இருப்பாங்க. நானும் வெயிட்டிங் 23ஆம் தேதி அந்த சீன் பார்க்குறதுக்கு. ஒரு லைஃப் ஸ்டைலே பார்க்கும்பொழுது உங்களோட கிராமத்து மக்கள் உங்களோட மக்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. அந்த நேம் கூட ஒரு கேரக்டர் நேமே அப்படி தான் வினோத்ராஜ் கொண்டு வரீங்க. அப்போது ஒரு பெர்லினில் போய் இத்தனை மக்களோட இதில் பார்வையில் அதை பார்க்கும்பொழுது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது, எவ்வளோ பிரமிப்பாக இருந்தது? இல்லை என்னோட தாட்ஸ் என்னென்னா, நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய இன்சிடென்ட் நடக்கும். எனக்கு ஃபெஸ்டிவல்ஸ் சர்க்கிளில் வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ் கிடச்சிருக்கு. அது வந்து நான் இங்கே சினிமா வந்து ஃபெஸ்டிவல்ஸில் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிலேருந்து இங்கே போய் நம்ம பிளேஸ் ஆகணும், நம்ம படங்கள் இங்கேயும் போய் நம்ம வந்து அங்கே ஸ்பாட்டிஃபைட் பண்ணணுன்றது என்னோடய ஆசை. இப்போ நான் இங்கே ரூட்டில் இருக்கலாம், ஆமாம் பாண்டின்ற கதாபாத்திரம் எனக்கு தானே தெரியும், மீனான்ற கதாபாத்திரம் அந்த பேருக்கு முன்னாடி அர்த்தம்னா எனக்கு தானே தெரியும், அங்கே இருக்க யாருக்கு புரியும் அப்படின்னு கேட்டால் எனக்கு அது அங்கே அவங்களுக்கு அது தேவையில்லை. அங்கே எமோஷனலாக என்ன கன்வே ஆகுது, ஒரு ஆண் பெண்ணுக்குமான உறவில் என்ன ஒரு விஷயங்கள் கான்ஃப்ளிக்ட் வருது, அந்த குளோபல் அந்த எமோஷன்ஸ் உள்ளே இருக்கும். அது இருந்தால் தான் நானுமே இதை அங்கே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ண முடியும். எனக்கு அந்த ஒன்று இருந்தால் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிரும் அப்படின்றது தான். இங்கே தெரிஞ்சிடும் பாண்டினா அவங்களோட பேருக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன, இவங்களுக்கு பேருக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன, இதெல்லாம் நம்மளோட இங்கே இருக்க கலர்ஸில் கூட தெரிஞ்சிடும். அவங்க கொடுத்துருக்க கலர்ஸ்லேருந்து கூட இது இந்த கலரில் அப்படின்னு தெரிஞ்சிடும். அவனுக்கு தேவை எமோஷன்ஸ் தான் அங்கே இருக்க ஃபாரினருக்கு.
நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அண்ணனெல்லாம் பேசி என்ன தம்பி இவங்க நான் வந்து எங்களுக்கு பயங்கர வியப்பாகவும் பயங்கரமாக இருந்துச்சு. எங்களுக்கு அவங்கள பற்றின ஒரு புரிதல் இருந்திருக்கும்ல, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும்ல. அவங்க சட்டில்டாக இருப்பாங்க, பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் போய் தேட்டரில் ஏன்னா 700 சீட்டு ஃபஸ்ட்டு போது அங்கே ஹவுஸ்ஃபுல்லாகி இந்த படத்தில் அவங்க கனெக்டாகி அவங்க வந்து பஸ்ட் அவுட் ஆகி அங்கங்கே வந்து வெடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. நம்ம நினச்சி பார்க்க முடியாத இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த எமோஷன்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு கடைசியாக சைலண்ட்டாக வெளியே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடந்ததில்லை. எனக்கு அங்கே இருக்கும்போது எனக்கு ஒரே ஞாபகம் தான் வந்துச்சு, இது எப்போ நம்ம ஊருக்கு கொண்டு போய் காட்ட போகிறோம். ஏன்னா இங்கே மொழி தெரியாமல், அந்த எமோஷன்ஸ் தெரியாமல், கல்ச்சர் தெரியாமல் இவங்களும் இவ்வளோ ரியாக்ட் சப்டைட்டில் வச்சு பார்த்துட்டு அப்போ அந்த விசுவலை போகிறது அவங்க அவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க. உனக்கு பெரிய அனுபவம் தான். இப்படி ஒரு ரூட்டடாக ஒரு வாழ்வியலான ஒரு ரொம்ப டீப்பான நம்ம தமிழ் கலாச்சாரம் நம்ம வாழ்வியல் எடுத்திருக்கோம். மேலோட்டமாக கூட பரவாயில்ல, இது எடுத்திருக்கோம். இது அவங்க பார்த்து அப்படி கொண்டாடுறாங்க, ஒரு ஷார்ட் மிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம எதிர்பார்க்காத நிறைய இடங்களில் வந்து அவங்க சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஆமாம். அவங்க கேட்ட கேள்வி வழியாக எங்கள் படத்து மேலே எங்களுக்கே கூடுதல் புரிதல் வந்திருக்குன்னு தான் நாங்கள் சொல்லணும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். வா நம்ம ஊருக்கு கொண்டு போய் இதை வைப்போம், நம்ம ஆளுகள் இன்னும் பாராட்டுவோம், இன்னும் சந்தோஷமாக இருவோம், இன்னும் இதை ஏற்றுக்குருவாங்க, நம்மளோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்ற எங்களுக்கு கான்ஃபிடென்ட் அங்கேயே வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மீண்டும் உங்களை சந்திச்சதில். திருப்பியும் சந்திப்போம் கண்டிப்பாக. உங்கள் தங்கச்சி சந்திச்சுட்டு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் லேட்டஸ்ட் மொபைல் இப்போ lowest EMI-ல. Experience your dream retirement life for a day. To get your tickets, 90437 40000.